உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒருவேளை நீ அந்த வெளிச்சத்துக்குள்ள போயிட்டனா அது ரொம்ப பெரிய தப்பாயிடும். உன்னால அவங்க மனசை உடைக்க முடியுமா? உன்னால உன்னோட மோகனை தனியா விட்டுட்டு போக முடியுமா ராதா? குஷியை மறுபடியும் தாயில்லாத குழந்தைய உன்னால விட்டுட்டு போக முடியுமா? ராதா சொல்லு ராதா. ராதா ராதா நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ளீஸ் ராதா. குஷிக்கு கண்டிப்பா நீ வேணும் ராதா, ப்ளீஸ். மோகனைய வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷத்தை கொண்டு வரணும்னு சொல்லி முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். மோகனையாவுக்கு குஷிக்கும் நடுவில் இருக்க கசப்பு தன்மை அதை சரி பண்ணணும். இல்ல இல்ல நான் என்னோட மோகனையாவையும் குஷியையும் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்னால எங்கேயும் போக முடியாது. நான் போக மாட்டேன். நீ சாக கூடாது ராதா. குஷிக்காகவும் மோகனுக்காகவும் நீ உயிர் வாழணும். மோகனையா, குஷி கீர்த்தி குஷியை கூட்டிட்டு போய் அவளுக்கு சாப்பாடு போட்டு தூங்கவே. ராதா இப்ப வீட்டுக்கு வந்துருவா. ராதா வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. ராதாவுக்காக நம்ம எல்லாம் எவ்வளவு கவலையா இருக்கும்னு அவளுக்கு தெரியும். மோகன், உனக்கு தெரியும்ல ராதா நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு. அவ நம்ம ரெண்டு பேரையும் எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டா. அவளுக்கு தெரியும் அவ இல்லாம நான் ராத்திரி சாப்பிட மாட்டேன்னு. என்ன இப்படி பட்னியா இருக்க விட மாட்டாள அவ. அவளுக்கு நல்லா தெரியும் உன்னோட மெடிசனுக்கு டைம் ஆச்சு. உனக்கு மெடிசன் கொடுக்கறத அவ எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டா. அவ நல்லா இருந்திருந்தானா இது நேரத்துக்கு வந்திருப்பாளே. மோகன் ப்ளீஸ் ராதாவை கூட்டிட்டு வா. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ். ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைலாம் பேச ஆரம்பிச்சிட்டல இப்போ. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நீ ராதாவை மீட் பண்ண, மறந்துடாத. அவ ஒண்ணு நீ பிறந்ததுல இருந்து உன் லைஃப்ல இல்ல. ஆனா இந்த ஒரு வருஷத்துல எல்லாமே மாறிடுச்சு. நீயும் மாறிட்டேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் நோ, நீ அதே ஓல்டு மோகன் தான்.
எல்லாரும் மாதிரியும் கோபத்து காட்டுற புடிவாதக்கார அண்ட் செல்ஃபிஷ். குஷி, உனக்கு என்ன தோணுது? ராதா உன் மேல அக்கறை காட்டலன்னு தானே? அப்பனா யோசிச்சு பார், காட்டுல இந்த ரவுடிங்க கிட்ட இருந்து யார் உன்னை காப்பாத்துனதுன்னு. அன்னைக்கு ஸ்னேக் உன்னை கடிச்சப்போ அப்பா உன்னை யார் காப்பாத்துனாங்க? ராதா தானே? மோகன் அண்ணா, குஷிய போர்வெல்ல இருந்து யாரு வெளியே கொண்டு வந்தா? ராதா தானே? கீர்த்தி, அந்த பஸ் சம்பவம் எத்தனை பசங்களோட உயிர், குஷியோட உயிர் யார் காப்பாத்துனாங்க? ராதா தானே? எல்லாத்தையும் ராதா தான் பண்ணுவாள்ல. ஏன்னா அவளுக்கு கடவுள் ஆகணும்னு ஆசை, நான் ஒண்ணும் பண்ணல. என்ன, நான் ஒரு பிடிவாதக்காரன். ஒரு கோபக்காரன். நான் செல்ஃபிஷ் இல்ல. ஆனா நானும் உன் பொண்ணு தானே. உனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கோ அதே பிடிவாதம் எனக்கும் இருக்கு. ராதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வை, அப்புறம் லைஃப்ல நான் உன்கிட்ட எப்பவுமே பேசவே மாட்டேன். சரி, பேசாத போ. உனக்கு என்ன சொல்லணுமோ என்ன செய்யணுமோ தாராளமா செஞ்சுக்கோ. இனிமே நீயும் ராதாவும் விரிக்கிற வலையில நான் விழமாட்டேன். மோகன், போதுமா, ரொம்ப ஓவரா போயிடுச்சு. செல்லக்கண்ணு சாப்பாடு எடுத்து வை. ஒருவேளை ராதா இந்த வீட்டுக்கு வரலன்னா யாரும் சாப்பிடவே மாட்டீங்களோ? இந்த வீட்டையே ஒரு விளையாட்டாக்க வச்சு. மோகன், மோகன் நில்லு. குஷி, பாட்டி, மோகனுக்கு புரிய வைங்க. நான் போய் சொல்லல பாட்டி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.